என்ன சொல்லத்தானா இப்போ நம்ம வைத்தீஸ்வரன் கோயில் சாமி கும்பிட வந்தாங்க. அப்படியே வெயிலுக்கு இலைப்பாரி கொஞ்சம் நாள் உட்காந்துக்கலான்ட்டு அப்படியே வீடியோ போடுறேன். கோயில் பாருங்கள், ஜனங்க எப்படி வந்துட்டு போயிட்டு இருக்காங்கன்னு. இது டூரிஸ்ட்டு பார்க்குங்க. ஜனங்க டூரிஸ்ட்டு வந்துகிட்டே இருக்காங்க, வர்றதும் போகிறதுமா இருக்குது. பக்தர்களுக்கு அருள் கொடுக்குறார் முருகன், வைத்தியநாத சுவாமி, முத்துக்குமரசாமி. வைத்தியநாத சுவாமின்னு சொல்லுவாங்க. வைத்தீஸ்வரன் கோயில் முத்துக்குமாரசாமின்னு சொல்லுவாங்க. முத்துக்குமாரசாமி தையல் நாயகி. அவங்கள்ட்ட நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் நிறைவேறுங்க. மேலே கரு இருந்தால் அது கொட்டி போகணுன்னு சொல்லிவிட்டு உப்பு வாங்கி கொட்டுவாங்க, வெல்லம் வாங்கி கரைப்பாங்க. கரைஞ்சி போகணுன்னு வெல்லத்தை திருக்குளத்தில் கரைப்பாங்க. அதே போல் கடுகு இருக்குது இல்லைங்களா, கடுகு போடுவாங்க வேண்டிக்கிட்டு. இதை வாசல்லே எல்லோரும் விற்கிறாங்க. 20 ரூபா. கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் மிளகு, உப்பு, வெல்லம் 20 ரூபா. அதை வாங்கி கொண்டு போய் அங்கே சன்னதிக்கு எதுக்கு, முருகன் சன்னதிக்கு எதுக்கு எல்லாத்தையும் அதாவது ஒரு அட்டைப்பட்டி மாதிரி வச்சுருக்காங்க, அதில் கொட்டிடணும். வெல்லத்தை மட்டும் அந்த திருக்குளத்தில் கரைக்கணுங்க. அதாவது பருவெல்லாம் நமக்கு உள்ள உடம்புல உபாதைகள்லாம் கரைஞ்சி போகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு திருக்குளத்தில் கரைக்கணும். எனி டைம் கோயிலில் எனி டைம் கூட்டமாக தாங்க இருக்குது. அதாவது புரட்டாசி ஐப்பசிலெல்லாம் ஐயப்பன் பக்தர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. இப்போலாம் எனி டைம் டூரிஸ்ட் வந்துட்டுருக்குங்க. டூரிஸ்ட் மக்கள் அதிகமாக வராங்க. அதாவது நைட்டு 10 மணி வரைக்கும் 11 மணி வரைக்கும் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க, போய்கிட்டே இருக்காங்க, தரிசனம் பண்ணிக்கிட்டேங்க. அபிஷேக ஆராதனை நடந்துக்கிட்டே இருக்குது, அர்ச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது, சுவாமி தரிசனம் நடந்துகிட்டே இருக்குது. மக்கள் பாருங்கள், போன வண்ணம் அந்த வண்ணமாகவே இருக்காங்க. சும்மா காற்று பீச்சு உதறுதுங்க. வெயில் கடுமையாக இருக்குது. அதனால் ஒரு 4 மணிக்கா திரும்ப ஊருக்கு போகலாம் அப்படின்ட்டு காத்தாட உட்காந்துருக்கோம். சூப்பராக இருக்குது. என்ட்ரன்ஸில் உட்காந்துருக்கு, ரொம்ப அருமையாக இருக்குங்க. நிறைய குரங்கு நிறைய நடமாட்டம் இருக்குது. மக்கள் வெயில் பார்க்காம வந்துட்டு போயிட்டு சாமி தரிசனம் முடிஞ்சு கிளம்புறாங்க. திரும்ப பஸ்ஸை விட்டு இறங்குறாங்க, வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அழகாக இருக்குங்க. மக்கள் மன திருப்திக்காக சாமியை கும்பிட வரோம். சாமி வேண்டுதலை நிறைவேற்றுது. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் சுவாமி தரிசனம் நடந்து கொண்டே இருக்குங்க. பாருங்க, நிறைய மக்கள் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. சன்னதி மூடுற மாதிரி தெரியல. மணி 2 ஆகும்போது இன்னும் பக்தர்கள் உள்ளே போயிட்டு தான் வராங்க. ஒருத்தர் மடிப்பிச்சை ஏந்திட்டு இருந்தார் ரொம்ப நாளியாக. இப்போ தான் அவர் உள்ளே போய் காணிக்கையை செலுத்திட்டு வர்றார். மக்கள் ஜேன்னு இருக்காங்க. 24 ஹவர்ஸும் மக்கள் போயிட்டு வந்துட்டு தாங்க இருக்குது. டூரிஸ்ட் பார்க்கு, அருமையான ஏரியா. கோயிலை விட்டு யார் வெளில போகிறேன்.
ஆ இல்லை இல்லை இங்கே தான் இருப்பேன். இங்கே தான் இருப்பேன். இல்லை நான் அதுக்குள்ளே போயிடுவேன். பாருங்க மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. சூடு தாங்க முடியல, ஒளியாறாங்க எல்லாம் சன்னதியிலேருந்து. அருமையாக இருக்குங்க. பஸ்ஸு வந்துக்கிட்டே இருக்கு, ஜனங்க இறங்கிக்கிட்டே இருக்காங்க, ஜனங்க உள்ளே போயிட்டே இருக்காங்க, தரிசனம் முடிஞ்சு வெளியில் போயிட்டே இருக்காங்க. நல்லா இருக்கு, அருமையாக இருக்குங்க. மூட ஆரம்பிச்சிருச்சு, மழை வர மாதிரி இடிக்குது. நான் சாமி தரிசனம் நல்லா பண்ணிட்டாங்க, அருமையாக இருந்தது. தீபாராதனை பார்த்தேன். முருகன் சன்னதியிலும் சரி, அம்பாள் சன்னதியிலும் சரி, தரிசனம் நல்லா பார்த்துட்டு வந்தேன். மனசு அமைதியாக இருக்குங்க. தெய்வங்களை பார்த்ததில்ல ரொம்ப அமைதியாக இருக்குது, மனசு நிறைவாக இருக்குது. நானும் சில பல வேண்டுதல்களை வச்சுட்டு வந்திருக்கேன் சாமிக்கிட்ட. எல்லோரும் நல்லா இருக்கணுங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சாமிக்கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாருங்க குரங்கு பாருங்க. டான்ஸ் எல்லாம் ஆடுது. கோயில் சன்னதியில் எல்லோரும் வாங்க. வைத்தீஸ்வரன் கோயில் சன்னதிக்கு வந்து சாமி தரிசனம் பண்ணுங்க. நினச்சதை நிறைவேற்றும் முருகப்பெருமான். இந்த ஊரில் இருந்தீங்களாலும் ஒரு தடவை வைத்தீஸ்வரன் கோயில் வந்துட்டு முருகனும் தையல் நாயகியும் வைத்தியநாதர் தையல் நாயகி சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போங்க. நினச்ச காரியம் நிறைவேறும். வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.